ஹாய் நண்பர்களே, இது எங்கள் ஊர் சூளவாய்க்கால் குளம். சின்ன குளம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இதுதான் 4ஆம் நம்பர் மடைம்பாங்க. வாய்க்காலில் இருந்து ஆறுமங்குளம் பெரிய குளத்துக்கு போகிற மடை. இது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இந்த பக்கம் ஃபுல்லாக உடமுளைச்சி தான் கிடக்கு. 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடமுளைச்சி தான் கிடக்கு. இந்த 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு க்ளீன் பண்ணி மண்ணை பூரா கரையத்தினாலே தண்ணி 6 மாதத்துக்கு கிடக்கும். இதில் தண்ணி வற்றாது. இப்போ தண்ணி வந்து ஒரு 10 நாள் தான் ஆகுது. இந்த 10 நாள்லேயே தண்ணி எவ்வளோ கிடக்கு பாருங்க. ஒரு சொட்டு தண்ணி இல்லை. இந்த இடத்துல நாங்கள் போன வருஷம் மீன் பிடிச்சி தண்ணி வற்ற முடியாமல் 3 மாதம் கழித்து இந்த இடத்துல மோட்ரு வச்சோம். அப்போது இந்த இடம் வந்து எட்டாது. எனக்கு முங்குனா கை தூக்குற அளவுக்கு ஆழம் இருந்துச்சு. ஆனால் இவங்க வாய்க்காவை சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லி மண்ணை பூரா இழுத்து இந்த பள்ளத்தை மூடி அப்படியே அங்கே வரைக்கும் நேரம் மட்டும் சரி பண்ணி விட்டுட்டு கணக்கு காட்டிட்டு போயிட்டாங்க. ஆனால் சைடெலாம் ஒன்றுமே சரி பண்ணலை. சரி பண்ணாமல் கணக்கு காட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நாள்லேயே தண்ணி இல்லாமல் போயிட்டு. அப்போ அந்த குளத்தெல்லாம் சரி பண்ணி வச்சா ஒரு 6 மாதத்துக்கு தண்ணி இருக்கும் இந்த சொத்தியோட குளத்துலேயே. இதேமாரி எங்கள் ஏரியாவில் 10 குளம் இருக்குது. 10 குளத்தையுமே எனக்கு தெரிஞ்சு 10 குளம் இருக்குது. இந்த 10 குளமே இதேமாரி தான் கிடக்கு. தூர் வராமல் குளம் மூடிவே கிடக்கு. அப்புறம் தண்ணி எங்கேருந்து நம்மளுக்கு நிற்கும்? குளத்தோட சரி பண்ணாலே நம்ம எவங்ககிட்டையும் தண்ணி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. போன வருஷம் இந்த இடத்துல 10,000 ரூபாய்க்கு மீன் பிடிச்சேன். ஆனால் இன்றைக்கி மீன் மிஞ்சி போனால் ஒரு 300 ரூபாய்க்கு இருக்கும். மீனை காட்டுறேன் பாருங்க. போன வருஷம் கெண்டை, சிலேப்பி, விரால்னு பிடிச்சோம். ஆனால் இந்த வாட்டி இவ்வளோதான் மீனை பாருங்கள். இருக்கிறதே கொஞ்சோண்டு மீன் தான் இருக்குது. இவ்வளோதான் இன்றைக்கி மீன். இங்கே போனால் ஒரு 200 ரூபா இல்லை 300 ரூபா இருக்கும். ஓகே நண்பர்களே.